கருப்பு ட்ரெய்லர் வந்து நம்ம அது எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். சூர்யா வராரு பார்த்தா பாலாஜி வராரு. ஆர்ஜே பாலாஜி. ஏய் தமிழ்நாடு ட்ரெண்டிங் இவங்க தாங்க. இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். ஆகா அபியங்கர் மியூசிக் தாங்க. என் தலைவன் சிங்க வந்துட்டாடா. ஜிகே விஷ்ணு டோனு தாங்க. என்னடா திருசாக்கு பட்டையை போட்டு விட்டீங்க. மூக்குத்தி சூப்பரா இருக்கு உங்களுக்கு. எல்லாம் நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்காக. பா நீட்டா முடிச்சாப்ல அன்பான ஃபேன்ஸ். ஆனா எனக்கு தெரிஞ்சு அடுத்த கம்பேக் நினைக்கிறேன் சூர்யாவுக்கு ஒரு கம்பேக். ஆமா ரொம்ப நாள் ஆச்சு தியேட்டர்ல ஹிட் கொடுத்தாரு. லாஸ்டா நீங்க எப்போ லாஸ்டா வந்து சூர்யாவோட ஹிட் படம் பார்த்தீங்க? ஹிட் படம் சூர்யாவோட அந்த 3 நிமிஷம் வந்தாப்ல ஒரு படம். 3 நிமிஷம்னா இதுவா கங்குவா இல்லையே? இதுவானா எதுவா? ஓ சரி சரி, நம்ம கம்யூனிட்டி எல்சிஓ கம்மு யூனிட்டியா? நோ தப்பாகுதுனா இல்லப்பா அந்த இது என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. சினிமாட்டிக் யூனிவர்ஸ். சினிமாட்டிக் நம்ம அதுதான் லோகேஷ் கனகராஜ் படம் தான். விக்ரம். எஸ் புடிச்சிட்டீங்க. விக்ரம் படம். அந்த படத்துல தான் எனக்கு தெரிஞ்ச சூர்யா ஸ்கிரீன்ல வந்து ஹிட் ஆன படம். அதுக்கு முன்னாடி ஒரு சீரியஸா அதுல அந்த லுக் வந்து செம்மையா காமிச்சிருப்பாப்ல. அந்த மீம் பாத்திருக்கியா நீ? நான் வந்து இப்ப கூட அது ட்ரெண்ட் ஆச்சு. கருப்பு ரிலீஸ் ஆனதுக்கு ட்ரைலர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ட்ரெண்ட் ஆச்சு. என்ன மீம்? சூர்யா ஃபேன்ஸ் போட்டிருப்பாங்க, அன்பான ஃபேன்ஸ் வந்து யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லை, ஓகேவா? ஆக்சுவலாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எங்க தலைவரை நாங்கள் 3 நிமிஷம் ஸ்க்ரீன்ல பார்த்தாலே போதும், ஓ பிளாஸ்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. எப்பா அதுக்கு சூர்யா சார் வந்து ரீப்ளே பண்ற மாதிரி 3 மாசத்துக்கு முன்னாடி ஈட்டின்னு ஒரு படம் விட்டேன், அப்போ ஒருத்தருக்கு காணா போயிட்டீங்களடா அப்படின்னு. அந்த மீம் பார்த்தோன்னே கொஞ்சம் சிரிப்பு வந்துச்சு. யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லை. நம்ம ரொம்ப நாள் ஆச்சு சூர்யா சார் வந்து தியேட்டர்ல ஹிட் கொடுத்து. ஆமா ஓடிடில கொடுத்துட்டாரு. அவர் ஜெய்வீம் கொடுத்துட்டாரு, சூரிய போட்டெல்லாம் பெரிய ஹிட். அதுக்கப்புறம் ஜெய்வீம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு தியேட்டர்ல அவருக்கு மிகப்பெரிய ஹிட் வரல. இப்போ இந்த படத்துக்கு வருவோம், இங்க கதைக்கு வருவோம், கருப்புக்கு வருவோம். ஆர்ஜே பாலாஜின்றவர் நெகட்டிவ் ரோல் கொடுத்துருக்காப்ல படத்துல. ரியல் கிடையாது. ரியல் வந்து அவர் ரொம்ப நல்ல மனுஷன், அவரு தங்கமான மனுஷன். ஆமா ஆமா, அந்த டிஃபரண்ட் லுக்க கொடுத்தது விஷ்ணு. ஒவ்வொரு ஃப்ரேம்ஸும் மிரட்டிருக்காப்ல. ஐயோ நான் உண்மையிலேங்க நான் ஜிகே விஷ்ணுவோட படு ஃபேன். நானு படு ஃபேனா? ஓ பயங்கரமான ஃபேன், தீவிரமான ஒரு ஃபேன். சோ மெர்சல் படத்துல இருந்து அவர் ஃபர்ஸ்ட் படம். ஆமா மெர்சல் படத்துல விஜய் அப்படி ஆள போறான் தமிழோட கையை மேல இருக்கிறப்ப அந்த ஒரு அங்கல்ல படத்துல அப்படி விஜய் கையை தூக்குறப்போ ஒரு பிளாஸ்ட் பண்ணா பின்னாடி ஒரு கலர் டோனு பிளாஸ்ட். எஸ் அதேதான். ஸோ மிரட்டி இருப்பாப்ல அது. அதுக்கப்புறம் ஜவான்ல கலர் பேலட் எல்லாமே ஜிகே விஷ்ணு. இப்போ நம்ம கருப்புல அந்த ராத்து ராசன் அப்புறம் கருப்பு சாங்லாம் மிரட்டிட்டாப்ல. இப்போ இந்த இதுல கூட சீன் பாத்தீங்களா? அப்போ அந்த ஃபைட் சீன் வர்றப்போ லோ ஆங்கிள் வரப்போ ஒரு செம ஷாட். அது செமையா இருந்துச்சு. அவரை பொறுத்த வரைக்கும் கலர் டோன் தாங்க ஜிகே விஷ்ணுட்ட. அந்த என்ன ப்ரீசெட் யூஸ் பண்றான்னு தெரியல. நம்ம ஏதாவது ப்ராஜெக்ட் அவர்கிட்ட ஃபோன் அடிச்சு சார் அந்த மாதிரி ப்ரீசெட் ஏதாவது இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்க போறேன். நம்ம சேனலுக்கு அவர்கிட்ட ப்ரீசெட். ஆமா நம்ம ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணலாம் தப்பு பண்ணலாம்ல. பெருசா எதிர்பார்க்கலாம், பெருசா கனவு காணணும். அது என்னென்னமோ கட்டி கனவு கண்டுட்டு இருக்கேன். நம்ம இதுல என்ன கனவு காண தப்பு இல்ல. தூங்கிட்டு காணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்து இன்னொரு ப்ராமிசிங்கான பர்சன் பத்தி பேசணும். ஆர்ஜே பாலாஜி வழக்கம் போல நிறைய என்டர்டைன் பண்ணிட்டே இருக்காரு நம்மள. ஆமா நம்ம மேட்ச் நடக்குது இப்போ T20ல. அவர் தான் அவர் வாய்ஸ் கேட்காம எங்கேயுமே இல்ல. அவர் கமெண்ட்ரி போல ப்ரமோஷனுக்கு போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் இல்ல நான் சொல்றேன். சரி எஸ் ஓகே. அதுக்கு அடுத்து ஜிகே விஷ்ணு தெரியும், அவருக்கு தான் வர்றேன். உண்மையாவே இந்த படத்தை பிளாஸ்ட் பண்ணது அவருக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கு. ஓகே, என்னதான் அந்த 2வது சிங்கிள் வந்து பெருசா ட்ரோல் மெட்டீரியல் ஆனாலும் எத்தனையோ பேர் அதை போட்டு வைப் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்டோரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் கூட ஒரு 4 வாட்டி போட்டேன். ஓ அப்போ அதான் சரி ரைட். ஓகே, ஆனா உண்மையிலே என்ன பாட்டு நீங்களே கணிச்சிருப்பீங்க. நேரம் நாங்க சொல்ல முடியாது. இளையராஜா சார் மாதிரி காப்பிரைட் கொடுத்தாலும் கொடுத்தாங்க. இன்னும் ஒரு ஆளு, முக்கியமான ஆளு, இன்னொருத்தாலே அவங்க நேற்றுதான் ஐக்கியமானவங்க, ரொம்ப நெருக்கமானவங்க. தமிழ்நாடு அரசுக்கு அப்படிலாம் சொல்லாத. தமிழ்நாடு அரசுல அவர் பதவி ஏற்றப்ப அவங்களும் வந்து ஃபீல் பண்ணாங்க. ஸோ கருப்புல அவங்க ரொம்ப அழகா வேற இருந்தாங்க. நேற்று சொல்ல வேணும். அதுல மூக்குத்தி போட்டது வேர்த்திருச்சா? இல்ல ரசிக்கிறேன். ரசிக்கிறீங்க, சரி சரி. அது இப்ப கேர்ள்ஸ்னா அப்படி பண்ணிருப்பாங்க. நம்ம இந்த மூணு எனக்குள்ள எடுத்துட்டீங்கன்றதுனால இப்படி பண்ணீங்களா? வேற ஒண்ணும் இல்ல, அப்படியே போயாச்சு. சோ
செம்ம கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. என்ன நம்ம கொஞ்சம் இப்ப நீங்க இப்படி இவங்க அவங்கன்னு பேசிட்டே இருக்கீங்களே, பேர் சொன்னா பேசுனீங்கன்னா உங்களுக்கு புரியுமான்னு நான் கேக்குறேன். புரியுங்க. அவங்களுக்கு என்ன புரியாமையா இருக்கும். நம்ம த்ரிஷா அவங்கள தான் சொல்றோம், வேற யாரும் இல்லை. பார்த்துருப்பீங்க லுக்கு, செம்ம லுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி மூக்குத்தி கொடுத்து நீங்க வேற மூக்குத்தி முத்தால இதுக்கும் காப்பி போட மாட்டாங்கல்ல. நீங்க பேசுற எல்லாத்துமே காப்பி ரைட் தான் தம்பி. நீ அது இதெல்லாம் சொல்லக்கூடாது, எல்லாத்துமே காப்பி ரைட் தான். இப்போ த்ரிஷா யூடியூப் கைட்லைன்ஸ் கொஞ்சம் பார்த்து செஞ்சு விடுங்க. செஞ்சிருவாப்புல, உடனே செஞ்சிருவாப்புல. சென்சார் போட்ட உடனே தூக்குறது தான் முதல் வேலை. ரைட். இப்போ இதுல இப்போ மியூசிக் அவர் ஒரு பிளாஸ்ட் பண்ணி வச்சிருக்காப்ல. Actually- ஆனா முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 2வது சிங்கிள் சரியா போலனாலும் முதல் சிங்கிள் ஒன்று விட்டாப்ல. என்ன பாட்டு? அந்த அது என்னது, 4 காடு மோடு காடு மோடு அப்படின்னு முதல்ல இருந்து வருவான். முதல்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் அதான் ஆக்சுவலி அவரை பத்தி அவர் டிகோட் பண்ணோம்னா, சாய் அபியங்கர் ஃபர்ஸ்ட் வரப்போ நம்ம யோசித்தோம், என்னடா அப்படி ஒருத்தர் வராப்புல இந்த மாதிரி படத்துக்குலாம் வரப்போ. இல்லைங்க, அவர் வந்து நல்லா நீங்க நோட் பண்ணீங்கன்னா அவர் ஃபேமஸ் ஆனாரோ இல்லையோ, அவர் ஆல்பம் சாங் அந்த வீடியோ சாங்ல வர்ற அந்த ஹீரோயின்ஸ் அத சொல்லுங்க, அத தூக்கி போட்டாப்ல இல்ல என்னத்த நோ தப்பாகுதுண்ணா. ஹீரோயின்ஸ் சொன்னேன், நீங்க வேற. ஆமா, அதனால நல்லா யோசித்தேன். மெலோடி பண்றாப்புல டக்குன்னு இந்த மாதிரி படத்தை கொடுக்குறப்ப தலைவன் என்ன பண்ணுவான், வந்துருவானா. ஆல்ரெடி அனிருத்தோட நம்ம கம்பேர் மாதிரி அந்த மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. அனிருத் அவரை கொஞ்சம் பீட் பண்ணிடுவாப்ல அப்படி இப்படின்னு. அப்புறம் தலைவன் காடு மோட இறக்குனே பாருங்க. எப்பா அல்லா பல்லா பப்பா அல்லா பப்பா. அப்புறம் இன்னும் நிறைய லைன் அப் வச்சிருக்காரு அவரு. ஐயோ, எம்புட்டு வேரியேஷனுங்க, அவ்வளவு வேரியேஷன்ஸ். ஒரே பாட்டை வச்சு 9 படம் ஓட்டிருக்காரு. ஒரே டியூனு, கேர்ள் வெர்ஷன் 1, பாய் வெர்ஷன் 1, சேட் வெர்ஷன் 1, ஹாப்பி வெர்ஷன் 1. இப்ப சாயவே இசைன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். அந்த மாதிரி ராத்து ராசே, அப்பா கருப்பசாமியோட பாட்டு ஒன்று. ஐயோ என்ன அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஓப்பனிங் பீட்டு கேட்டிங்களா? ஒரு மாதிரி மெதுவா மைல்டா ஆரம்பிச்சு கொஞ்சம் பீக்கேறி அதுக்கப்புறம் லாஸ்டா ஒரு பீட்டு அவரோட அந்த இனிஷியல் இந்த ஆன் பீட்டுன்ற மாதிரி பேஸ் திக்கு 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 அந்த அதுதான். அது டக்குன்னு அதை கேட்டாலே இந்த திக்கு திக்கு அதுதான். அது ஒரு இனிஷியலை கொடுத்துட்றாப்புல. அது ஆல்பம் சாங்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்துட்றாப்புல அவர் மியூசிக்கில். அடுத்ததாக வந்து ஆர்ட் டைரக்ஷன் பற்றி, கலை, அதையும் பற்றி பேசணும். இந்த ஜில்னு ஒரு காதல் படம் பார்த்துருக்கீங்களா? அதுக்கும் இதுக்கு என்னங்க சம்மந்தம்? பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? பார்த்துருக்கேன். அது இப்போ எப்படி பார்க்காம இருக்க முடியும்? பார்த்துருப்போம். இப்படி ஐசுவை பார்க்கறதுக்காக தலைவர் வந்து இப்படி ஒரு காலேஜில் திருன்னு ஓடி ஒரு ரெட் கலர் டிஷர்ட் போட்டு செம சீனு. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அதுவும் இதில் வர்ற கோர்ட்டும் ஒரே கோர்ட்டான். அதில் காலேஜாக எடுத்திருக்காங்க, இதில் கோர்ட்டாக எடுத்திருக்காங்களாம். எதையாவது சொல்லாதீங்க தம்பி, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் ப்ரூஃப் காட்டுறேன். எப்பா விடு. ஆமாம் சொன்னாங்க. சொல்லு. ஊண்டிட்ட ஒன்றும் பண்ண முடியாது. ஊண்டலப்பா, அதான் உண்மையா. சூர்யா சார் ஆமாம், சூர்யா சார் அப்போ பண்ண மாதிரியே அதே போர்ஷன், அங்கே எடுத்த போர்ஷன்னா அவுட்ர போர்ஷன்லாம் இங்கேயும் அதான் எடுத்துருக்கிறதா சொன்னாங்க, கேள்விப்பட்டேன். சூப்பர். அவங்களும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே வந்து இந்த செட் ஒர்க்கு செம்ம சூப்பரா. இந்த கோயில்லாம் அந்த காடு மோடு, அப்புறம் இந்த கருப்பா கூடவா சாங்குல எல்லாம் ஒரு ரியல் கருப்பு சாமி கோயில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே பண்ணியிருந்தாங்க. அது ரியல் கோயில் தான் கேள்விப்பட்டேன். இல்லையா? அப்படியா? அது என்னன்னு தெரியல. இது தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அது எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா உண்மையிலே செம்ம. இந்த ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் நல்ல லொகேஷன் பார்க்கறதுலேருந்து இந்த கதைக்கு என்ன தேவை, கதைக்களத்துக்கு என்ன தேவைன்றத 100% எவ்வளோ தூரம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் கொடுத்துருக்காங்க. நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே அது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தான் இருக்கு அந்த பார்க்குறப்போ. உண்மையிலே ரொம்ப ரியலிஸ்டிக்காக. ஆமாம். இன்னொன்று நம்ம லிரிசிஸ்ட், யாரு லிரிசிஸ்ட் இருக்காங்கல்ல, லிரிசிஸ்ட், எஸ், விவேக் அவர். அதுக்கப்புறம் நம்ம பா விஜய் அவர்கள். உண்மையிலே இந்த கருப்பு கூடவா சாங்கு யார் எழுதுனா? பா விஜய் அவர்கள். எப்படி அது தமிழ் அப்படி தீட்டி இருக்காப்புல. இல்ல உண்மையிலே அந்த ஒரு டிவோஷனல் அந்த ஃபீல் வருது கேட்டோடனே வார்த்தைகள்ல. எஸ், அந்த இப்போ நம்ம கருப்பு சாமிக்கு ஒரு பாட்டு போடுவோம், அங்க இடி முழங்குது கருப்ப சாரி. அந்த மாதிரி ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் கூட ஒரு ஐடியில் பார்த்தேன் நான், சும்மா ஸ்க்ரால் பண்ணுறப்ப அது இதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. அந்த ஃபீல் வந்துச்சு. பா விஜயனாலே கொஞ்சம் மாதிரி டிவோஷனல் கிங், அவர் அடிச்சுக்க முடியாப்புல. இன்னொன்னு ஆர்ஜே பாலாஜி அவர்களை பத்தி பேசுறப்ப எல்கேஜி ஆரம்பிச்சாரு, மூக்குத்தி அம்மன், அதுக்கப்புறம் சிங்கப்பூர் சலூன், இதுக்கு இடையில ஒரு படம் வீட்டுல விசேஷம். இந்த படங்களோட டெம்ப்ளேட்ஸ்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான ஒரு படமா சோசியல் மெசேஜ் இருக்கும் அதில். எல்கேஜி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபன் என்டர்டைன்மெண்ட். ஆமாம், ஒரு லைட்டா ஒரு ஃபிலிம், அதில் ஒரு ஸ்ட்ராங்கான சோசியல் மெசேஜ் இருக்கும். மூக்குத்தி அம்மனும் ஒரு டிவோஷனல் கலந்த ஒரு படம், அதுலேயும் ஒரு நல்ல ஒரு சோசியல் மெசேஜ் ஒன்று உள்ள வச்சிருப்பாரு. வீட்டில் விசேஷமும் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு முக்கியமான சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு.
சிங்கப்பூர் சலூன்லையும் ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கும், இதுலேயும் சோஷியல் மெசேஜ் இருக்குது. பட் இருந்தாலும் அதோட கதைக்களம் இதோட கதைக்களம்னு பார்க்குறப்ப அதுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் இறங்கியிருக்காரோ, ரொம்ப கமர்ஷியலாக இறங்கியிருக்காரோ. ஆக்சுவலி அது அவர் சொன்னார், நம்ம ஆடியோ லான்ச்சப்பே சொன்னார் 3 years வந்து இந்த படத்துக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்கு, ஷேர் வச்சு தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தனால அவர் வந்து கருப்பு சூர்யா, கருப்பசாமி சூர்யா, ஸோ அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 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 ஐட்டம் பண்ணி வச்சிருக்காப்புல. மிக்சிங் சோடா ஊத்துனியா? ஸோ அது எப்படி வருது டேஸ்டா இருக்கா அப்படின்லாம் பார்க்கணும். நம்ம விக்னேஷ் சிவன் அவர்கள் சொன்ன மாதிரி அதேதான், கேசரியை கொடுத்தா ஏன் உரப்பா இருக்கு, ஏன் உரப்பா இல்லைன்னு கேட்காதீங்க. நீங்க எந்த கேசரி சொல்றீங்க? சாப்பிட்ற கேசரி. ஓ சரி சரி, ஓகே ஓகே. நம்ம டக்குன்னு கேசரி சொன்னோடனே ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. அப்படி நினைச்சிருக்காங்க, பின்னாடி ஆரஞ்சு கலர்ல இருக்கு, தப்பா நினைச்சுக்க வேண்டாம் நீங்க. ரைட்டு, ஓகே. கேசரியை கொடுத்தா ஏன் உரப்பா இல்ல, கறி குழம்பு கொடுத்துட்டு ஏன் இனிப்பா இல்ல, அந்த மாதிரிலாம் கேட்காதீங்க. ஒரு நல்ல ஒரு அவுட் கொடுத்துருக்காங்க. எஸ், ரொம்ப கலர்ஃபுல்லா, ரொம்ப குவாலிட்டியா, விஷுவல் வைஸும் ஸ்கிரிப்ட் வைஸும் இருக்கும். நம்பர் விஷுவல் வைஸ் இருக்கு, ட்ரைலர் பார்க்கறப்ப ரொம்ப தெரியுது. ஸ்ட்ராங். ஆக்சுவலி அதே மாதிரி ஜிகே விஷ்ணு வந்து புகுந்து விளையாடி இருக்காரு. ஆமா, சோ அதே மாதிரி ஆர்ஜே பாலாஜி அவரோட ரைட்டிங்ல அவரோட டீமோட சேர்ந்து பூந்து விளையாடி இருப்பாருன்னு நம்புவோம். இல்ல இன் ஃப்ரேம் ஆஃப் ஆர்ஜே பாலாஜி இல்ல நெகட்டிவ் ரோல் வேற பண்ணிருக்காரு, வேற வராருன்ற மாதிரி இருக்கு. அதனால கொஞ்சம் நட்டி சாரும் இதுல மெயின் பண்ணிருக்காப்ல. ஆமா, சூப்பரா இருக்கு. அவரோட ஜட்ஜ் ரோலா பண்ணிருக்காரு. ஓகே, இதுக்கு மேல நம்ம வந்து இழுக்க வேணாம். மே 14 குடும்பத்தோட போய் எஸ் பாத்துருங்க, தியேட்டர்ல பாத்துருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோவை நீங்க அப்ப பாத்தீங்கன்னா கூட கமெண்ட்ல சொல்லலாம். நீங்க எஸ் எப்போ பாக்குறீங்களோ எப்படி இருக்குன்னு ஒரு கமெண்ட்டை போட்டுருங்க. அண்ட் அந்த படத்தோட ரிவ்யூவும் வந்துகிட்டே இருக்கு, அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். ஸோ இது மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து நம்ம அடுத்தடுத்து போடுவோம். ஸோ மறக்காம பீப்புள்ஸ் வைப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எஸ் எப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்துடும். இட்ஸ் சைனிங் ஆஃப் ஜோஸ்வா அண்ட் சுதர்ஷன்.